மறுபடியும் இந்த டூரிங் ஷோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து சார் இன்டர்வியூ எடுக்க போயிட்டுருக்கேன். இன்டர்வியூ முடிச்சுட்டு சார் வந்து கொஞ்சம் வெளில போகிறாரு, அதாச்சும் வேலை விஷயமா ஊத்துக்கோட்டை வரைக்கும் போகிறாரு. பாஸ்லாம் எடுத்தாச்சு. எனக்கு போகிற வழியில் ஒரு வில்லேஜ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வில்லேஜோட ஃபுட்டேஜ் வந்து நான் இந்த வீடியோவோட எண்டில் நான் காட்டுறேன், அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்டர்வியூ ஐடியா எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து லாஸ்ட்டாக சிறுவாபுரி போயிருந்தோம். சிறுவாபுரி போகும்போது இந்த ட்ரானோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எங்கே எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ரான் ஃப்ளை பண்ணியாச்சு. ஃப்ளை பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதில் நாங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கும்போது இங்கே வந்து போலீஸ்க்கு வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும்போது நாங்கள் ட்ரான் வந்து பார்த்துட்டாங்க. சரி, அப்புறம் லேண்ட் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுட்டேஜ்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கும்போது இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுட்டேஜும் மாட்டிச்சு. அழகாக கூப்பிட்டு போயிட்டாங்க. எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஓவர் வியூ வந்து நீங்கள் எடுக்கலாம், அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, தப்புன்னு சொல்லிவிட்டு ஃபைன் போட்டாங்க 1000 rupees. ஆனால் அந்த மெமரி கார்டு தரமாட்டேன், சீஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ நான் எங்கள் சார் கால் பண்ணி கேட்டேன். சார் வந்து லீகலாக பேசினார். லீகலாக வந்து ஃபைன் கட்டிவிட்டு நாங்கள் ட்ரான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது சார் கூட தான் நான் வந்தேன் காரில். சஞ்சு கிளம்பி போயிட்டான், என் கார் எடுத்துகிட்டு அவன் போயிட்டான் முன்னாடி. அப்போ நாங்கள் வந்து சார் சொல்கிறாரு, எப்படா மிஸ் பண்ண, அதில் மேப்லேயே செக் பண்ணலாம்ல நீ ஃப்ளை பண்ணும்போது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஐடியாவே இல்லை, அந்த பதட்டத்தில் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஸோ அப்போ தான் எங்கள் சார் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஒரு ஸ்டெப்பை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணால் கூட அது வந்து வேஸ்ட் ஆகிடும், அது வந்து சரியாக ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்படியே லீகல் டேர்ம்ஸ் வந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ட்ரானோட லீகல் டேர்ம்ஸ் பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே வரும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயம் நமக்கு நடக்கலாம், அந்த விஷயத்தில் வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம், லீகலாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம். ஸோ அதான் சார் கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி சார் ஒரு இன்டர்வியூ வந்து நீங்கள் கொடுக்க முடியுமோ அப்படின்னு கேட்டேன். தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இன்டர்வியூவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வில்லேஜும் காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வில்லேஜோட ஷார்ட் வீடியோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுவேன். அடுத்த சாட்டர்டே வந்து நான் பைக் எடுத்துகிட்டு அங்கே போய் அங்கே என்ன இருக்குது ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இந்த சார் உள்ளே பேசிட்டு இருக்காரு, போய் கேட்டுருவோமா? சார் வீடியோ எடுத்துடலாமா சார்? இன்டர்வியூ. மணிவண்ணன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். நெடுஞ்சாலை பயணம் அதிக தூரம், இங்கேருந்து நம்ம கொடைக்கானலோ ஊட்டியோ இல்லை ஏற்காடோ சேலமோ கன்னியாகுமரியோ ராமேஸ்வரமோ எங்கேயும் நம்ம ரொம்ப தூரம் பயணம் செய்யும் போது அதில் வந்து நம்ம காரில் பயணம் செய்வோம், இல்லை டூ வீலர் பயணம் செய்வோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோன்னு அது முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிடணும். வண்டிக்கு இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, வண்டி இன்சூரன்ஸ் இருக்கா, வண்டி வந்து நல்லா டெக்னிக்கலாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, வண்டி சேஃப்டிக்காக கரெக்டாக இருக்கான்ட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்துடணும். அது முன்னாடி நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் பிளான் பண்ணிவிட்டு, அந்த ஒரு கன்னியாகுமரி போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம எந்த ரூட்டில் போகலாம் அதெல்லாம் முன்னாடி பிளான் பண்ணிடணும். ஸோ அங்கே எப்படி நம்ம போய் தங்குறது, கொண்டது, ஹோட்டலில் ரூம் எடுக்குது, ஸோ எல்லாமே முன்னாடி நம்ம ஒரு அட்வான்ஸாக வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு ஒரு ப்ரிப்பேராக இருக்கிறது நம்ம ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதை வந்து நம்ம எல்லாமே பிளான் பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். போயிட்டு திடீர்னு ஒரு லேட் நைட்டில் நம்ம போகும்போது வந்து வழியில் வந்து ஒரு தெஃப்ட்டு, ஒரு ராபரி வந்து மடக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஒரு 4 பேர் 3 பேர் வந்து மடக்குறாங்க, நம்ம ஃபேமிலியோடு இருப்போம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு இருப்போம். அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும், நம்ம வந்து டக்குன்னு உங்களை வந்து நீங்கள் அதை பிளான் பண்ணணும். என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம உயிர் தான் முக்கியம். அவங்க வந்து உடைமைகள், அதாவது அவங்க ஏதோ செயினோ மோதிரமோ இல்லை பணமோ ஏதோ ராபரி பணம் வந்திருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு உயிரை நம்ம ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கணும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நம்ம அவேர்னஸாக இருக்கணும். உடனே இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைவேஸ் ஃபுல்லாக பேட்ரோல் இருக்காங்க எல்லாமே. அது 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டில் பேட்ரோல் இருக்காங்க, போலீஸ் பேட்ரோல் இருக்காங்க. அதுக்கப்புறம் அருகில் வந்து ஸ்டேஷன், ஒவ்வொரு வில்லேஜில் ஸ்டேஷன் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. உடனே நீங்கள் வந்து 100க்கு ஃபோன் வச்சு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இல்லை பேட்ரோலுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு போலீஸ் வந்துட்டு அங்கே வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னும் போது உங்களை பொருள் நீங்கள் கழட்டி கொடுத்துட்டா கூட அதுக்கப்புறம் சட்ட ரீதியாக வந்துட்டு நம்ம வந்து
அதை வந்து நம்ம கிளைம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை. பட் உங்கள் உயிர் தான் முக்கியம். அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ரொம்ப அவேர்னஸோடு இருக்கணும் நீங்கள். ஸோ இது ஒன்று. செகண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஹைவேஸில் போகும்போது ஹோட்டல் எடுக்கிறீங்க. நீங்கள் ஹோட்டல் எடுக்கும்போது ஒரு அருகில் ஒரு லேட் நைட் ஆகிடுது. சரி உடனே நம்மளுக்கு ஹோட்டல் தேவை. சரி உடனே ஏதோ ஒரு ஹோட்டல் அங்கே போய் தங்கிறீங்க. பட் ஹோட்டலுக்கு போய் நீங்கள் தங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே வந்து அன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. பட் வேறு ஹோட்டலில் அந்த இடத்துல கிடைக்கல. பட் அன்செக்யூர்டாக போயிட்டீங்க, நீங்கள் தங்குறீங்க, அன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அங்கே இருக்கிற ஆளுங்களை பார்த்தாக்கா உங்களுக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. இந்த இடத்த நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நம்ம வந்துட்டோம் வேறு வழி இல்லை அப்படின்றதுல நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா போலீஸு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். போலீஸ் ஃபோன் பண்ணி, சார் இந்த ஹோட்டல் நாங்கள் தங்கியிருக்கோம், நாங்கள் அன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு கேட்கலாம். ஸோ அருகில் உள்ள ஸ்டேஷன் காவல் நிலையத்தோட நம்பர் உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸு அதை 100க்கு ஃபோன் வச்சினாவே நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, திருச்சியில் இருக்கீங்களா, மதுரையில் இருக்கீங்களா, இல்லை காரைக்குடியில் இருக்கீங்களா, இல்லை தூத்துக்குடியில் இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்களா, அந்த லிமிட்டு, அந்த நீங்கள் எந்த ஹோட்டல் தங்கிங்களோ அந்த லிமிட் அருகில் உள்ள காவல் நிலைய இன்ஸ்பெக்டரோட செல் நம்பர், மொபைல் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் உடனே அந்த போலீஸ் அதிகாரியை கான்டாக்ட் பண்ணி, சார் இந்த ஸ்டேஷனில் இந்த ஹோட்டல் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் ஃபீல் பண்ணோம், நான் ஒய்ஃபோட இருக்கேன், ஃபேமிலியோட இருக்கேன், நான் குழந்தையோட இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க சார்னா உடனே அவங்க உங்களுக்கு என்ன உதவியோ உங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. அடுத்தது வந்து நீங்கள் போய் ஹைவேஸில் போயிட்டுருக்கீங்க. போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு கிராமத்தில் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் இடிச்சிடுறீங்க. ஒருத்தர் திடீர்னு குறுகில் வராரு, நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கீங்க, ஒருத்தர் குறுகில் வந்து விழுந்துடுறாரு, அடிபட்டுது, அவருக்கு அடிபட்டுது. ஸோ அந்த ஊரில் எல்லோரும் கும்பல் எல்லோரும் சேர்ந்துருவாங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுது? நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து நீங்கள் யாரையும் பிளான் பண்ணி நீங்கள் இடிக்கலை, திட்டமிட்டு அவர் வந்து இடிக்கலை, திட்டமிட்டு அவர் மேலே நீங்கள் வந்து வண்டியை ஏற்றலை. ஸோ இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன நடந்து நீங்கள் வந்து புரிய வைக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பயம் இருந்ததுன்னா உடனே நீங்கள் காவல்துறை அதிகாரி வந்து நாடலாம், உடனே ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிடலாம், போலீஸை வந்து நீங்கள் நாடலாம். ஃபோன் பண்ணிட்டாக்கா போலீஸ் வந்துடுவாங்க. வந்துட்டு இது வந்து விபத்து தான், இது உடனே போலீஸ் வந்துட்டு இது வந்து விபத்து தான் இது உங்களுக்கு, புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அவங்க நடவடிக்கை எடுத்து அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் செக்யூரிட்டி பண்ணுவாங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி பண்ணிவிட்டு அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு வந்து நீங்கள் மனிதா முறையில் அவர் அடிப்பட்டதுக்கு அது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுக்கு தான் நீங்கள் பண்ணனாக்கா நீங்கள் வந்து செலவு பண்ணி அவர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இது. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் போகும்போது வண்டி இன்சூரன்ஸ்லாம் லைவில் இருக்குதான் நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் பிகினிங்லேயே சொன்னேன், நம்ம வெளியே ட்ரிப்பு கிளம்பும்போது வண்டியில் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கும், போகும்போது விபத்து என்ன வேணாலும் நடக்கும். ஸோ அவங்க இன்சூரன்ஸ் மூலியமாக இன்கேஸ் அவங்க வேறு ஏதாவது கை உடஞ்சி கால் வந்துச்சு அவங்களுக்கு என்சிஓபி கிளைம் பண்ணிக்கலாம். அவங்க இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ ஆக்சிடென்ட் கேஸ் போட்டு அவங்க என்சிஓபி கிளைம், அவங்களோட டேமேஜ், அவங்க என்ன டேமேஜோ என்ன நஷ்டம் அது கோர்ட்டு மூலிமா அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வண்டி ஆக்சிடென்ட் நீங்கள் என்ன நடந்தால் உங்களோட இன்சூரன்ஸ் மூலிமா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட்டு நீங்கள் போய் தங்குறீங்க, இல்லை அதர் ஸ்டேட்டு போகிறீங்க, அதர் ஸ்டேட்டில் போய்ட்டு நீங்கள் தங்குறீங்க. ஸோ வண்டி வந்து அங்கே தெஃப்ட் ஆகிடுது. வண்டி தெஃப்ட் ஆகணுன்னா நீங்கள் உடனே நீங்கள் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். போலீஸ் வருவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை, அதர் ஸ்டேட் போய் நீங்கள் தங்கிட்டீங்கன்னா அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துறாங்கன்னா ஒரு உடனே நீங்கள் எஃப்ஐஆர் கேட்கலாம். ஆனால் வண்டி தெஃப்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். 48 ஹவர்ஸ்க்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணணும். இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லிடணும், சார் இந்த மாதிரி வண்டி நாங்கள் இங்கே வந்தோம் தங்கணும், இந்த நேரத்தில் வந்து வண்டி தெஃப்ட் ஆகிடுச்சு சார் இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துறானாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். போலீஸ் யார் எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் எந்த ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டாங்களோ அவங்க இந்த வண்டியை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஸோ வண்டி எப்போ தெஃப்ட் ஆகுதோ அதுலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நைஃப் கொண்டு போகிறாங்க. ஸோ அது வந்து சட்ட ரீதியாக தவறு, அதை நம்ம கொண்டு போகக்கூடாது. அதுக்கு பதில் வந்து பெப்பர் ஸ்ப்ரே கொண்டுட்டு போகலாம். திடீர்னு ஒரு 2 பேர் 3 பேர் ஒன்றும் பிரச்சனை, டக்குனு அவங்க முகத்தில் அவங்க முகத்தில் அடிச்சு விட்டிங்கனாக்கா அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் மாறும். அவங்க என்ன பர்பஸ்க்காக வந்து அட்டென்ஷன் மாறும். அந்த கேப்பில் வந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். போலீஸ் ஃபோன் பண்ணாக்கா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. நம்ம அங்கே போலீஸ் பேட்டில் இருக்காங்க, ஸ்டேஷன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, நம்மளை ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. நம்ம கத்தி எடுத்துகிட்டு போகிறது சட்ட ரீதியாக தவறு. சில பேர் கொண்டு போகிறாங்க, அது 2 வீலர் போகும்போது இருக்கட்டும் இல்லை காரில் போகும்போது கத்தி கொண்டு போகிறது வந்து தவறு. இன்கேஸ் எதாவது நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்டு போகிறோம், ஒரு விபத்து ஏற்படுது, நம்ம கை கால் அடிபட்டுதுனாக்கா அதுக்கடுத்து நம்ம வண்டி ஓட்ட முடியாத சூழ்நிலை வரலாம். அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா எவ்வளோ செலவாகணும் உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக இப்போ அட்மிட்டாகவே 2 லட்சம் 3 லட்சம் பிடிங்கிறாங்க. இல்லை கை உடஞ்சி கால் உடஞ்சி போனாக்கா 10 லட்சம் 15 லட்சம் சொத்தை தான் விற்றாகணும். நம்மளுக்கு பார்த்து அப்படியே சொத்தை விற்றாலும் அடுத்தது பார்த்தாக்கா நம்ம முன்னே இருந்த அந்த இது நம்மக்கிட்ட இருக்காது. அடுத்தது வண்டி ஓட்ட முடியாத சூழ்நிலை வரலாம்.
ஸோ அதனால் நம்ம பாதுகாப்பு தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாதுகாப்போடு இப்போ ட்ராவல் பண்ணுங்கள், பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. இத்துடன் இந்த பதிவு முடித்துக்கொள்ள நன்றி, வணக்கம். அப்படியே கிளம்பாம மேலே போயிட்டு போகலாமா? சார்